semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. மதுரை மாவட்டம் கீழவளவு காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் வெளி மாநில லாட்டரி சீட்டுகள் விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேவூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திரு சிவக்குமார் அவர்களின் மேற்பார்வையில் கீழவளவு காவல் நிலைய ஆய்வாளர் திரு கருப்பசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் 10/12/2025 இரவு கட்டக்காலைப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே கீழவளவு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் திரு அசோக்குமார் தலைமையில் காவலர்கள் ரோந்து சென்ற போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த TN 59 DZ 5358 என்ற பதிவு எண் கொண்ட வெள்ளை நிற பலினோ காரை சோதனை செய்த போது சட்டத்திற்கு புறம்பாக சுமார் 77,650 ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோதமாக வெளி மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனைக்காக வைத்திருந்த மனோகரன் வயது 52 அம்பலக்காரன்பட்டி மேலூர் இருப்பு அசோக் நகர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் தென்னரசு வயது 66 மணப்பச்சேரி மேலூர் மதுரை மாவட்டம் என்பது தெரியவரும். மேலும் அவர்களிடமிருந்து 77,650 ரூபாய் மதிப்புள்ள அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த ரொக்கத்தொகை ரூபாய் 73,910 TN 59 TZ 5358 என்ற எண்ணுள்ள வெள்ளை நிற பலினோ கார், மேலும் விற்பனைக்காக பயன்படுத்திய லெனோவா லேப்டாப் ஒன்றும், விவோ மொபைல் போன் 2, OnePlus மொபைல் போன் 1, ஐடில் ஃபீச்சர் போன் 1, நோட் புக் 3, பில் புக் 3, கால்குலேட்டர் 2 ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கீழவளவு காவல் நிலையத்தில் மேற்படி எதிரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பாக செயல்பட்ட காவல் ஆளுநர்கள் உயரதிகாரிகள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தார்கள். இனி வரும் காலங்களில் இதுபோன்று வெளி மாநிலங்களில் இருந்து சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகள் வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்படும் என மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கடுமையாக எச்சரித்து உள்ளார்கள்.